இப்போ பொதுவாக கட்சிகள் வந்து நாங்கள் ஜெயிச்சு வந்தோம்னா இது பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே இந்த ஆட்சி வரைவு இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் 2வது மாநாட்டில் பேசும்பொழுதுமே வந்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு அப்படிலாம் வந்து என்னால் ரொம்ப பின் பாயிண்டாக சொல்ல முடியாது. நான் வந்தால் சில நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மேம்போக்காக பேசுறதுனால மட்டுமே மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுக அதிமுக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டாங்களா இப்போ? ஆனால் மேனிஃபெஸ்டோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே பேச்சுக்கள்ல 1-2 சொல்லிடுவாங்க, நாங்கள் இந்த வாக்குறுதி கொடுத்துருவோம் இது பண்ணிடுவோம். அப்புறம் மேனிஃபெஸ்டோவா வந்து ஃபுல்லா இப்ப திமுக சொல்ல ஆரம்பிச்சிருச்சா? சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் நாள். திமுக இல்ல மாற்றம்னு வரவங்க ரொம்ப வேகமா முன்னாடி சொல்லிரணும்ங்கற நான். இப்ப இதுதான் இல்ல அதிமுக சொல்ல ஆரம்பிச்சாங்க. சிக்கல். இதுதான் சிக்கல். புரியுதா உங்களுக்கு? ஆட்சியில் இருக்க நபராலேயே 200 தாண்டி இல்ல ஆனா இருங்க. அதிமுக சொல்லிறாங்க சார், நாம் தமிழர் சொல்லிறாங்க சார். இரு தம்பி. 234 தொகுதி மீண்டும் நாங்க ஜெயிப்போம்னு சொல்லக்கூடிய திமுகவே இன்னும் அது குறித்து பேசல. சரிங்களா? நாங்க அதுக்கான திட்ட வடிவம் வச்சிருக்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வரும். அப்போ மற்ற கட்சிகள் கொடுப்பது போல ஒவ்வொரு இஷ்யூக்கும் தனித்தனியா இது இப்படி தவைக்கா ஆட்சிக்கு வந்தால் கையாளப்படும்னு கிளியராகவே கொடுத்துருவோம்.